தமிழ்நாட்டில் இப்போ பட்டியலின மக்கள் எடுத்துங்க எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் 3 பெரிய பிரிவுகள் இருக்குது. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர வேளாளர்கள். அதில் உட்பிரிவுகள் வந்து 74 உட்பிரிவுகள் இருக்குது. 76 உட்பிரிவுகள் இருக்குது. இந்த 76 உட்பிரிவுகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 உட்பிரிவுகள் வந்து 18 விழுக்காடு இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, 18%. அதில் 15% அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சீட்ஸை. எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், வேலையும் கல்வியும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகள் வந்து அவங்க வந்து மீதி இருக்கிற 3 விழுக்காடுலேருந்து 5 விழுக்காடுக்கு போட்டி போடுறாங்க. அப்போது நீங்கள் யார் அதிகமாக கிடைக்குது, யார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? உள்ஒதுக்கீடு செய்வதற்கு இது ரொம்ப அவசியமானது. இந்த 18 அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண, இப்போ 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது பட்டியலின மக்கள், அதை 6 8 நீங்கள் பிரிங்க. 2 3 2 2 யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் தனியாக கொடுங்க. யார் யாருக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக கிடைக்குதோ அவங்களுக்கு கொடுங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. யாருக்கு நிறைய கிடைக்குதோ அவங்களுக்கு குறுகிய ஒரு 1% வச்சுக்கோங்க அவங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. அப்போ நீங்கள் சமூக நீதி நிலைநாட்டணும்னா உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சிக்கவே மாட்டேன், நான் நெருப்பு கொழியாக தான் இருப்பேன், தலையை வந்து மண்ணில் புதைச்சிக்கிட்டு என்னை உலகத்தில் யாரும் என்னை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறப்போ நடிகர்களை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குறப்போ நடிச்சிட்டு இருக்கிறார். எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, சட்டமன்றத்துக்கு உள்ளே வெளியிலன்னு சொல்கிறார். நாங்கள் சென்சஸே கேட்கல, நாங்கள் கேட்டது சர்வே. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் எல்லாம் சர்வே தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்வே பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்குது, முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது, பிரதமருக்கு அதிகாரம் இருக்குது.